ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரிஷ் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா. ஓகே காய்ஸ், நம்ம இது ரிவ்யூ பண்ண போகிறோன்னு இல்லை. இந்த ட்ரெய்லர் வெளியாகிடுச்சு. ஆனால் நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. அப்படி என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் இப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம எப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லை பாருங்களேன், என்ன படமாக இருந்தாலும் சரி, நான் வீடியோக்கு போயிடலாம். ஓகே, என்ன படமாக இருந்தாலும் சரி, காட்ஸில்லா எக்ஸ் காங் இது சூப்பர்னோவா பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா காட்ஸில்லா எக்ஸ் காங் அந்த நியூ எம்பையர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா எக்ஸ் காங் நியூ எம்பையர் சின்னதாக இருக்குது. காட்ஸில்லா எக்ஸ் காங் பெருசாக இருக்குது. அப்போ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் காட்ஸில்லா எக்ஸ் காங் தான் ஜெயிக்கும், இல்லை முக்கியமாக காட்டுறதே காட்ஸில்லா எக்ஸ் காங் தான். ஓகே, அந்த மாதிரி காட்டுறாங்க. ஓகேயா, ஆனால் நம்ம காட்ஸில்லா எக்ஸ் காங் அந்த சூப்பர்னோவாவில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, அதுக்கே ஆப்போசிட்டாக இருக்குது. காட்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவாவில் சூப்பர்னோவா பெருசாக இருக்குது. இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், சூப்பர்னோவா பெருசாக இருக்குது, காட்ஸில்லா எக்ஸ் காங் சின்னதாக இருக்குது. அப்போ இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, காட்ஸில்லா காங்கும் கண்டிப்பாக இந்த வில்லனை டிஃபீட் பண்ண முடியாது. அப்படி எந்த வில்லனாக இருக்கும் அப்படி யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு வில்லனை நான் மைண்டில் வச்சுருக்கேன். அந்த வில்லன் இந்த படத்துக்கு ஜோக்காக இருக்கும்ல. அப்புறம் இந்த சூப்பர்னோவாவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்குது. அந்த பின்னாடி நெருப்பு, நடுவில் இது ஏன் நம்ம ஸ்பேஸ் காட்ஸில்லாவாக இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, இந்த காட்ஸில்லாவும் காங்கும் ஸ்பேஸ் காட்ஸில்லாவை அடிக்க முடியாமல் டிஃபீட் ஆகி கூட போகலாம். இந்த படத்தில் டிஃபீட் ஆகி கூட போகலாம். இவன் தான் அந்த ஸ்பேஸ் காட்ஸில்லா. ஓகே, என்னோட ஸ்பேஸ் காட்ஸில்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எதுவுமே போட முடியாது. ஓகே, எதில் விட்டேன்? காட்ஸில்லாவும் காங்கும் இவனை டிஃபீட் பண்ணாமல் கூட போகலாம். ஓகே, ஏன்னா இவன் பயங்கரமாக கூட இருக்கலாம். பயங்கரமாக இவன் ஜோக் இவன் எப்படி இந்த ஸ்பேஸ் காட்ஸில் எப்படி உருவானுச்சுன்னா, காட்ஸில்லா ஒரு டிஎன்ஏ ஸ்பேஸில் விட்டு ஏதோ ஒன்றுமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது விட்டுருங்களேன். இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஓகே, இந்த காட்ஸில்லா ஸ்பேஸ் காட்ஸில்லானால காட்ஸில்லா தானே எந்த வில்லனாக வந்தாலும் அதனால் இது பண்ண முடியும். அதனால் முதல்ல பார்த்துருக்கலாம், காட்ஸில்லா விசஸ் ஸ்பேஸ் காட்ஸில்லாவும் போட்டிருக்கலாம். ஓகே, அப்போ காட்ஸில்லாவும் தோற்றுருக்கலாம். ஓகே, நம்ம காட்ஸில்லா தோற்றுட்டு என் பங்காளியை கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு நம்ம காங்கை கூட கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். ஓகே, நம்ம காங் ஸ்பேஸ் காட்ஸில்லா பார்த்து ஐயோ அப்பா இவனா என்னென்ன அடிக்க முடியாது சொல்லிட்டு மிரண்டு கூட ஓடிக்கலாம்ல. அப்போ நிறைய பேர் இந்த கட்டத்தில் ஒவ்வொரு ஆளை மறந்துட்டாங்க. அவங்க தான் ஷீமோ. ஏன் காட்ஸில்லா கூட இந்தமாதிரி சொல்லக்கூடாது, காங் இந்தமாதிரி சொல்லக்கூடாது, நான் போய் ஷீமோ கூட்டிகிட்டு வரேன், நம்ம 3 பேரும் ஒன்றா டீமாக இருந்து அவனை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் இந்த ட்ரெயிலர் நிறைய பேர் ஷீமோ மறந்துட்டீங்க. இந்த படத்தில் சூப்பர்னோவா படத்தில் ஏன் ஷீமோ வரக்கூடாதா? வந்திருக்கலாம் தானே. ஷீமோ கூட்டிகிட்டு சொல்லி காங் போய் ஷீமோ கூட்டிகிட்டு வரலாம். அந்த மாதிரி கூட அவனால் அப்போ ஷீமோ இவர் போய் இதில் அது ஒவ்வொரு இடத்துல போயிட்டு காங் ஷீமோ கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். ஏன்னா போன படத்தில் கூட ஷீமோ காங் எல்லாம் ஒன்றா ஆன மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸாக ஆன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்போ காங்கு, ஷீமோ, அப்புறம் காட்ஸில்லா அந்த 3 பேரும் ஒரே டீம் ஆகி ஏன் ஸ்பேஸ் காட்ஸில்லாவை சாவடிச்சிருக்கலாம். எனக்கு இப்படிலாம் தான் தோணுது. இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி ஜோக்காக இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வந்தால் கூட இந்த படத்தில் நான் கன்ஃபார்மாக 4 ஃபைட் இருக்கும். என்னென்னா ஸ்பேஸ் காட்ஸில்லா விசஸ் காட்ஸில்லா, நம்ம காட்ஸில்லா, அப்புறம் காட்ஸில்லா ஸ்பேஸ் காட்ஸில்லா விசஸ் காங், அப்புறம் நம்ம காட்ஸில்லா. ஓகே,
அப்புறம் வந்து இதுவும் டிஃபீட் ஆகி ஸ்பேஸ் கார்டிலா விசஸ் ஷீமோ காட்ஜிலா கோங்கா கூட இருக்கலாம்ல. அப்போ வந்து அதாவது இந்த மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கார்டில் ஒத்தாலே காட்ஜிலா ஷீமோ காங் ஒரு 3 பேர் ஒரு டீம் 3 vs 1 கூட போடலாம்ல. இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நான் தோணுது இதுதான்ல. அப்போ வந்து அவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா அதில் வந்து நான் இது ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஓகே, பாய் 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 பாய். ஒன்று போயிடாதீங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் 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 பாய்.